ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா கத்திரிக்காயும் குச்சி கருவாடும் போட்டு புளிக்குழம்பு. அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை பொரியல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. கத்திரிக்காவெல்லாம் தாளிசம் பண்ணி கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டேன். நல்லா கத்திரிக்காய் வெந்த பிறகு புளிக்கரைச்சலை ஊற்றிட்டு அப்புறம் புளிக்குழம்பு பொடியெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு சேர்த்து நம்ம லைட்டாக கொதிக்க விட்டுருவோம். இந்த கருவாடு ஞாபகம் வந்தாலே ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது தெரியுமா? அப்போ ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு இந்த கருவாடு குழம்பு வச்சு கொடுத்தா சிக்கன் குனியா காய்ச்சல் போயிடும் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை இந்த கருவாடு குழம்பு வச்சு கொடுப்பாங்கங்க. இப்படிலாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஊர் சைடு இதே மாதிரி அந்த நேரத்தில் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. எல்லார் வீட்டிலையும் அந்த குச்சி கருவாடை போட்டு அந்த வாடைக்கு அந்த காய்ச்சல் வராதுன்னு சொல்லி எல்லார் வீட்லையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, நல்லா கருவாடு வதக்கல கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேங்க. கருவாடை வந்து நல்ல வெண்ணி தண்ணியில வந்து போட்டு வெண்ணி தண்ணியில போட்டு அதில் உள்ள அழுக்கு தூசி எல்லாமே போயிடும். அதனால வெண்ணி தண்ணியில போட்டு கருவாடை கழுவுங்க. நல்ல கருவாடை கழுவி மண்டையெல்லாம் நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ குச்சி கருவாடை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கட்டியான கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு ரெடிங்க. இங்கிட்டு முட்டை பொரியலும் ரெடி. கறி துணி எங்கே போச்சுன்னு தெரியல. பாருங்க, இந்த கட்டியா இருக்கிறதெல்லாம் அப்படியேவும் உடச்சி விட்டு கிண்டி விட்டோம்னா நல்லா ஒன்று போல பொரியல் மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி பீஸ் ஆயிரும். முட்டை பொரியலாம் ரெடிங்க. எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு சிம்பிளான சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.